ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஜேக்கப் குரூப்போட ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் யாங்டோவும் சண்டை போடுற மாதிரி நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது தெரியாம நம்ம ஹீரோயினும் 2 பேருக்கும் நடுவுல வந்து நின்று இருப்பா. அதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலதான் இந்த சீரீஸ் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. ஸோ இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். அண்ட் நம்ம சேனலும் க்ரோ ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கும் யாங்டோவுக்கும் நடுவுல நின்னா அதே சீனை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம சேனும் அங்கதான் இருந்திருப்பான். அவன் நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். அடுத்து நம்ம ஹீரோவும் யாங்டோவும் எங்கடா சண்டை தான் போட்டுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ரேச்சல் ஹீரோவை அங்க இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதோட அவன் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு நம்ம ஹீரோ தான் காரணமா அப்படின்னு கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுவான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் சேனும் பேசிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அப்ப சேன் கிட்ட நம்ம ஹீரோயின் ஏன் நம்ம ஹீரோ ஜேக்கப் குரூப்போட பையனை சொல்லலன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம சேன் சொல்லியிருந்தா நீ அந்த வீட்டுல இருந்து எப்போ வெளியே வந்திருப்ப, அதோட ரொம்பவே கஷ்டப்பட்டும் இருப்ப. உனக்கு முன்னாடி இருக்க பிரச்சனைகளை விட அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவான். அதோட இந்த ஸ்கூல்ல பசங்களுக்குள்ள இருக்க ரூல்ஸை பத்தியும் சொல்றான். இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாருமே பணக்காரங்க தான் அப்படின்னாலும் அவங்களுக்குள்ளேயே சில ஏற்றத்தாழ்வை வச்சு 4 விதமா பிரிச்சு வச்சிருப்பாங்க போல. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ, யாங்டோ, ரேச்சல் இவங்கள மாதிரி பிசினஸ் ஓனர்ஸோட பசங்க. 2வது ஷேர் ஹோல்டர்ஸோட பசங்க. 3வது மினிஸ்டர்ஸ், லாயர்ஸ் இந்த மாதிரி பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களோட பசங்க. கடைசியா நம்ம சேனையும் ஹீரோயினும் மாதிரி இருக்க எம்ப்ளாயிஸோட பசங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சேனை பார்த்து என்ன கேக்குறானா, நான் இந்த கடைசி கேட்டகரியில இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நீ பணக்கார பையன் தானே, நீ எப்படி இந்த கேட்டகரியில வருவ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சேன் என்னோட அப்பா ஜேக்கப் குரூப் சீஃப் செக்ரட்டரியா இருந்தா கூட அவரும் ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுவா. அதோட நம்ம சேன் தான் இவங்க கிளாஸோட கிளாஸ் ரெப் போல. அதனால அவங்க கிளாஸ் டீச்சர் இப்போ நம்ம ஹீரோயினை அவங்க கேபினுக்கு வர சொன்னதா சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கிளாஸ் டீச்சரை பார்க்க அவங்க கேபினுக்கு வந்திருப்பா. அப்ப அந்த டீச்சர் சில ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதோட நம்ம ஹீரோயின் ஒரு மெய்டோட பொண்ணுங்கிறதால சோஷியல் வெல்ஃபேர் கோட்டால தான் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பா. அதை பத்தி சொல்லிட்டு அதனால அவ ஃபீஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு பையன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் யாருன்னு பார்த்தா நம்ம யாங்டு ஒரு சீன்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பையனை புள்ளி பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பையன்தான். இந்த பையனும் நம்ம ஹீரோயின் மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் கோட்டால தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறான் போல. அதனாலதான் அவனை புள்ளி பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் யாருன்னு நம்ம ஹீரோவையும் சேனையும் தவிர இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அடுத்த சீன்ல நம்ம போனா, அவளோட ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம யாங்டோட ஃப்ரெண்டு, இவங்கள நம்ம போனா ஃப்ரெண்ட், யாங்டு ஃப்ரெண்ட் அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம். 3 பேரும் அவங்க லாக்கர் கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வருவா. அதை பார்த்ததும் நம்ம யாங்டோட ஃப்ரெண்டு அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா இவன் ஏற்கனவே நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வரதை பார்த்திருப்பான். ஆனா அவனுக்கு இப்ப அது சரியா ஞாபகம் வராது. அவன் டைரக்டாவே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எப்படி இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்க, சோஷியல் வெல்ஃபேர் கோட்டாலையா இல்ல புது பணக்காரியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ இவங்க பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து பார்த்திருப்பான். நம்ம ஹீரோயினை காப்பாத்த அவளை புது பணக்காரின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுவான். உடனே அவங்களும் இவளை புது பணக்காரின்னு நம்பிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை அவன் கூட வர சொல்லி கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை மதிக்காம ஆப்போசிட் சைட்ல போயிடுவா. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம யாங்டோ அங்க இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் கொஞ்சம் டீஸ் பண்ணுவான். அப்புறம் உனக்கும் ஹீரோக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு ஹீரோயினை பார்த்து கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அதை போய் நீ அவங்கிட்டயே கேளு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. இப்ப நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுவான். நம்ம ஹீரோ இப்ப யாங்டுவை சமாளிக்கிற கேப்ல ஹீரோயின் அங்க இருந்து போயிடுவா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல்ல தனியா நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ இங்க நிம்மதியா படிக்கணும்னா என் கூடவே இரு, அதோட புது பணக்காரி மாதிரி நடி, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டலனாலே நான் இங்க நிம்மதியா படிக்க முடியும்,
ஏன்னா நீ என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டதாலதான் ஸ்கூல்ல எல்லாரும் என்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க. அதனாலதான் யாங்டோவும் என்ன ஃபாலோ பண்ணி வரான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல அவ பின்னாடி வர வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுவா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சானை யாங்கோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோல மீட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ சான் கிட்ட ஹீரோயினை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம சானும், நான் சின்ன வயசுல இருந்து அவளோட ஃப்ரெண்டு, என்னோட உனக்கு அவன் மேல அக்கறை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அவங்க வீட்டு ஒயின் ரூம்ல தான் இருக்கான். அப்ப எப்பவும் போல நம்ம ஹீரோயினும் அங்க வருவா. ஆனா நம்ம ஹீரோ இப்பவும் கூட அந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்றான். அப்ப அவகிட்ட நான் அவனை மீட் பண்ணணும்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் எங்க இருக்க அப்படின்னு கேட்பா. அப்ப நம்ம ஹீரோ இதோ இங்கதான் அப்படின்னு அவளை பயமுறுத்துற மாதிரி முன்னாடி வந்து நிப்பான். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை நாளைக்கு ஸ்கூல்ல அவன் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட சொல்லுவான். அதோட ஒண்ணு புது பணக்காரியா நடிக்கிறதா இருந்தா அந்த ஸ்கூல்ல படி, இல்லைன்னா உன் பழைய ஸ்கூலுக்கே போயிடு அப்படின்னு சொல்றான். இது ஏன்னு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா புரியாது. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ யாங்டு புலி பண்ற அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து இது ஏன் இடம், இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடுன்னு சொல்லுவான். அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள யாங்டுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுவாங்க. அந்த பையன் நம்ம ஹீரோயினை டக்குன்னு அங்க இருந்து எழுப்பி விட்டுட்டு அவன் உட்கார போவான். அப்ப யாங்டுவும் அவனோட புள்ளி ஃப்ரெண்ட்ஸும் அந்த பையனை சாப்பிட கூட விடாம புள்ளி பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்ததும் டென்ஷன் ஆகி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண போவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க வந்து நம்ம ஹீரோயினை வேற டேபிளுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அங்க போனதும் நம்ம ஹீரோயின் இதனாலதான் நீ லஞ்ச் உன் கூட சாப்பிட சொல்லி சொன்னியா அப்படின்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம நீயும் இங்க புதுசாதான் வந்திருக்க, இப்படி நடக்கும்னு உனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு காலத்துல நானும் அவங்கள ஒருத்தனாதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம யாங்டோ அந்த டேபிளுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கூடவே உட்காரான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரியே நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்துக்குவான். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஏத்த மாதிரியே டென்ஷன் ஆகுறான். அதோட நம்ம யாங்டோ அங்க இருந்து போகவும் சொல்றான். ஆனா நம்ம யாங்டோ போக மாட்டான். நான் இந்த புது பொண்ணோட தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு கம்முன்னு அங்கேயே உட்காந்து சாப்பிடுவா. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் இந்த ஸ்கூலை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அவ எவ்வளவு நாளைக்கு தான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த ஸ்கூல்ல படிப்பான்னு தெரியல. அதோட அவளை பத்தின ரகசியமும் எவ்வளவு நாளைக்கு யாருக்கும் தெரியாம இருக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஸ்கூல்ல இருக்க ஒரு மியூசிக் ரூம்ல இருக்கான். அவன் கூட அவன் கிளாஸ்ல இருக்க இன்னும் சில பேரும் இருக்காங்க. அப்ப நம்ம யாங்டோ அங்க வருவான். வந்ததும் நம்ம ஹீரோவை தவிர அந்த ரூம்ல இருக்க எல்லாரையும் வெளியே போக சொல்றான். இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோவும் யாங்டோவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கப்பதான் இந்த புள்ளி பண்ற வேலையை 2 பேரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. அதோட யாங்டோவுக்கு நம்ம ஹீரோ ஃபேமிலியோட சீக்ரெட்டும் தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம ஹீரோ இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்டான செகண்ட் ஒய்ஃபோட பையன் இல்லைன்னு. இது மத்த யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்ம ஹீரோ இந்த ஸ்கூலை விட்டு போக சொல்லி யாங்டோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு முடிவு பண்றான். இப்ப நம்ம யாங்டு வழக்கம் போல ஒரு பைக் ஷாப்ல இருக்கான். அப்ப ஹீரோயின் முன்னாடி வந்த மாதிரியே ஃபுட் டெலிவரிக்காக அங்க வருவா. இப்பதான் நம்ம ஹீரோயினை யாங்டு சரியா பார்த்திருப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவா. இதனால யாங்டு மறுபடியும் அந்த பைக் ஷாப் அட்ரஸ்ல இருந்தே நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற கடையில இருந்து பிட்சா ஆர்டர் பண்ணுவான். அப்ப நம்ம ஹீரோயினும் திருப்ப வருவா. இதை பார்த்ததும் நம்ம யாங்டு புது பணக்காரி ஏன் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லாம பில்லுக்கு காசு வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புவா. அப்ப நம்ம யாங்டு இதான் அவன் நம்பரா, நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் டெலீட் பண்ணிட்டு நீ கால் பண்ணினா நான் எடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். அதனால அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கால் வரும். அந்த கால்ல அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. காலை வச்சதுமே உடம்பு சரியில்லைன்னு கூட பார்க்காம அவர் அங்க இருந்து உடனே கிளம்பிடுவாரு. கட் பண்ணினா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஜேக்கப் குரூப் ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட அப்பா அவங்கிட்ட அண்ணனை பார்க்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆனா ஆபீஸ்க்கு வருவாங்கன்னு நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோவுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வர்றது கண்டிப்பா அவங்க அண்ணனுக்கு பிடிக்க போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியும். இந்த நியூஸை போன்ல கேட்டுட்டுதான் அவங்க அண்ணனும் உடம்பு சரியில்லைனாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு உடனே கிளம்பி இருந்திருப்பாரு. இப்ப எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருப்பாங்க.
நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை எல்லார்கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ இது வரைக்கும் ஆஃபீஸ் மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். அப்ப நம்ம ஹீரோவோட அண்ணனும் அங்க வந்துடுவாரு. அவருக்கு ஹீரோ அங்க பார்த்ததும் ரொம்பவே டென்ஷன் ஆகும். மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணன் மட்டும்தான் அந்த ரூம்ல இருப்பாங்க. அப்ப அவரு நம்ம ஹீரோவை வழக்கம் போல திட்டுறாரு. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோ அவன் எந்த தப்பும் பண்ணல, நான் இருக்கிறதே ஒரு தப்பா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஒருவேளை ஹீரோ இவருக்கு போட்டியா வந்துடுவான்னு தான் இவர் பயப்படுறாரு போல அப்படின்னு நமக்கு இங்க தோணுது. இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வெளியவே ஒரு சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னாடி ஒரு சேர்ல உட்காந்து அவளையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோயின் எழுந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடி அவளோட ட்ரீம் கேச்சர் தொங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ தான் அந்த ட்ரீம் கேச்சரை அங்க மாட்டி விட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோ இப்ப என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஹீரோயின் ஞாபகமா அவன் வச்சிருந்த ட்ரீம் கேச்சரை அவகிட்டயே திருப்பி கொடுத்துட்டானா? இதுக்கு இப்ப என்ன அர்த்தம்னு புரியல. ஒருவேளை நம்ம ஹீரோயினை விட்டு விலகி போலான்னு ஹீரோ நினைக்கிறான் போலன்னு நமக்கு இங்க தோணுது. இப்ப அடுத்த நாளை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்கூல்ல தான் இருக்கா. அப்ப அவ நோட்டீஸ் போர்ட்ல ஸ்கூல் ரேடியோல பேச ஆள் எடுக்கிறத பத்தி அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறத பத்தி பாக்குறா. அதோட அதுக்கு பணம் கூட கிடைக்கும் போல. இதை பார்த்ததும் அந்த நோட்டீஸ்ல இருக்க நம்பருக்கு கால் பண்றா. அந்த ஸ்கூல் ரேடியோவோட லீடர் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்கூல் சீனியர் ஷின் தான் போல. அதனால நம்ம ஹீரோயின் அவர் இப்ப சின்னதா ஒரு இன்டர்வியூ பண்றாரு. நம்ம ஹீரோயினும் நைஸா பேசி செலக்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வர வழியில ஒரே கூட்டமா இருக்கிறத பாக்குறா. என்னன்னு பார்த்தா நம்ம யாங்டு அவன் புள்ளி பண்ற அந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூட இப்ப அங்கதான் இருக்கான். ஆனா அவன் அதையெல்லாம் கண்டுக்காத மாதிரியே இருப்பான். அதோட அந்த பையனுக்கு வேற யாருமே ஹெல்ப் கூட பண்ணல. அப்புறம் நம்ம யாங்டு அந்த பையனை நல்லா அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போவா. ஆனா நம்ம ஹீரோ அவளை அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண விட மாட்டான். அதோட அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதால உனக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் நம்ம ரேச்சல் அங்க நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. அடுத்த அந்த நாள் நைட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்பவும் போல வீட்டுக்கிட்ட இருக்க அந்த கடைக்கு வெளியே இருக்க டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம யாங்டோ அந்த கடைக்குள்ளதான் இருப்பான். அதோட அவன் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அவ படுத்திருக்க அதே டேபிள்ல போய் உட்காந்து முன்னாடி மாதிரியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை இந்த டைம் அவன் டிஸ்டர்பும் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி தூங்குற மாதிரியே இப்ப நடிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம யாங்டோக்கு ஒரு கால் வரும். எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது நம்ம ஹீரோவோட நம்பர் தானே யாங்டோக்கு தெரிஞ்சிருக்கும். போனை அட்டன் பண்ணினா நம்ம ஹீரோ தான் பேசுவான். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் நின்றுகிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப 3 பேரையும் மாத்தி மாத்தி காட்டி அதோட இந்த எபிசோடும் முடியுது. இனிமே என்ன நடக்க போகுதுன்னா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.